இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா முழுக்க ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்காக தான் கிரியேட் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோவில் வரது எல்லாமே வந்து என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் லேர்னிங்கில் இருந்து தான் வந்து இந்த வீடியோ ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ நீங்கள் ஒரு டேக்ஸ் பேயராக இருந்தால் ஒரு டேக்ஸ் ப்ரொஃபஷனலிட்டியோ ஒரு ஆடிட்டர்ட்டியோ செக் பண்ணிவிட்டு அந்த டேக்ஸ் கேட்டகரிஸ் வந்து இது பண்ணிக்கிங்க, உங்களுடைய டேக்ஸ் கால்குலேட் பண்ணிக்கிங்க. டேக்ஸ் கைட்லைன்ஸ் பற்றி எதாவது டவுட் இருந்தால் இன்கம் டேக்ஸ் சைட்டு வெப்சைட் இருக்குது, ஸோ அதில் வந்து செக் பண்ணி ஹாய் ஹலோ, இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணுறதுக்கு நம்ம என்னென்னலாம் ரெடி பண்ணி வச்சுக்கணும் முன்னாடி அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். முதல்ல நம்ம எல்லாத்துக்குமே தெரிஞ்ச மாதிரி ஃபார்ம் 16, அதுக்கப்புறம் வந்து eportal.incometax.gov.in இந்த வெப்சைட்டில் போயிட்டு உங்களுடைய பேன் நம்பரை வச்சு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி அது ஒரு லாகின் வந்து ஒன்று க்ரியேட் பண்ணிக்கிங்க. அதில் பேசிக் இன்ஃபர்மேஷன் உங்களுடைய பர்சனல் இன்ஃபர்மேஷன் கேட்கும். ஸோ அதை பேஸ் பண்ணி இது பண்ணிக்கிங்க. இது மெயினாக வந்து உங்களுடைய பேனும் ஆதார் கார்டும் வந்து லிங்க் ஆகிருக்கணும். அந்த லிங்க் ஆனது வந்து அதை பேஸ் பண்ணி தான் வந்து நம்ம ஓடிபி இதெல்லாம் ஜென்ரேட் பண்ணுற மாதிரி இருக்கும். நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ஃபார்ம் 16, ஃபார்ம் 26AS, அதுக்கப்புறம் AISன்ற இதெல்லாம் இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து முன்னாடியே டவுன்லோட் பண்ணி வச்சுட்டிங்கன்னா நம்ம டேக்ஸ் ஃபைல் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். நீங்கள் வந்து அப்புறம் எந்த கேட்டகரியில் இருக்கீங்க அப்படிங்கிறத பார்க்கணும். இண்டிவிஜுவலாக HUF அந்த இது செக் பண்ணிக்கிங்க. மோஸ்ட்லி சேலரி பர்சன் இவங்கெல்லாம் வந்து இண்டிவிஜுவல் ஹவுஸ் ஒய்ஃப் இவங்களாம் தான் இண்டிவிஜுவலாக தான் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து எந்த கேட்டகரியில் நம்ம ஃபைல் பண்ணணும் அப்படிங்கிறதும் வந்து தெரியணும். ITR 1, ITR 2, ITR 3 அந்த மாதிரி கேட்டகரிஸ் இருக்குது. ஸோ அது எந்த கேட்டகரியில் இருக்கணும் அப்படிங்கிறது பார்க்கணும். ITR 1ங்கிறது வந்து சேலரி பர்சன் பண்ணுறது. அந்த கேட்டகரிஸ் இதெல்லாம் வந்து இது டீட்டெயிலாக நம்ம எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லியிருக்கோம். அந்த வீடியோ வந்து மேலே ஐ பட்டனில் கொடுக்குறோம், கீழே ஃபஸ்ட் கமெண்ட்லேயும் வந்து பின் பண்ணி வைக்கிறோம், செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். மேலும் இந்த மாதிரி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.